தற்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோட்டை கொத்தளத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்ற ஐயன் திருவள்ளுவரின் சமத்துவ சிந்தனையை அடிப்படையாக கொண்டு பிறப்பால் எந்த வேற்றுமையும் இல்லை, வாய்ப்புகளிலும் உரிமைகளிலும் எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது என்ற உயரிய நோக்கத்துடன் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாடு தொடர்ந்து பயணித்து வருகிறது. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், அனைவருக்கும் சமத்துவத்தை உறுதி செய்த அண்ணல் அம்பேத்கர், தமிழ்நாட்டின் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர், வெள்ளையர்களை முதலாக எதிர்த்து போரிட்ட இந்தியாவின் முதல் பெண்ணரசியான வீரமங்கை வேலுநாச்சியார், சமூக சேவைக்காகவும் பெண் விடுதலைக்காகவும் போராடிய அஞ்சலை அம்மாள் ஆகியோர்களை போரிட்ட இந்தியாவின் முதல் பெண்ணரசியான வீரமங்கை வேலுநாச்சியார், சமூக சேவைக்காகவும் பெண் விடுதலைக்காகவும் போராடிய அஞ்சலை அம்மாள் ஆகியோர்களை கொள்கை தலைவர்களாக கொண்டு சிறந்த ஆட்சியினை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோட்டை கொத்தளத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். The Honorable Chief Minister of Tamil Nadu is on his way to the ramparts of Fort St. George. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் வாழும் ஒவ்வொரு குடும்பத்திலும் குடும்ப அட்டைகளில் பெயர் இடம்பெறாத அண்ணனாகவும் தாய் மாமனாகவும் இருந்து ஒரு குடும்ப உறவாக தனது கடமைகளை செய்து வருகிறார்கள் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அந்த வகையில் அண்ணன் சீர் என்ற மகத்தான திட்டத்தை நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். திருமண நன்னாளில் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அண்ணனாக இருந்து 8 கிராம் தங்க நாணயமும் ஒரு பட்டு புடவையையும் வழங்குவது இத்திட்டத்தின் சிறப்பம்சமாகும். அதோடு மட்டுமல்லாமல் ஒரு குழந்தை பிறக்கும் தருணத்திலும் அந்த குழந்தையின் தாய்மாமனாக இருந்து வரவேற்கும் வகையில் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் மூலம் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தாம் சந்தித்த முதல் தேர்தலிலேயே மக்களின் பேரன்பையும் பெருவாரியான பேராதரவையும் பெற்று மகத்தான வெற்றியை பதிவு செய்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் தமிழ்நாட்டின் வரலாற்றில் புதிய அத்தியாயம் படைக்கும் வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் முதல் சுதந்திர தின கொடியேற்ற விழா இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துகள். பெருமையை போற்றும் இந்த புனித நாளில் மீண்டும் ஒரு புதிய எழுத தயாராகிறது. ஆம், நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த தருணம் தற்பொழுது நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து கொடி வணக்கம் செலுத்தி சிறப்பிப்பார்கள். காவல்துறை கூட்டுக்குழல் இசைக்குழுவினரால் நாட்டுப்பண் இசைக்கப்படும். அனைவரும் எழுந்து நிற்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். May we kindly request all our dignitaries to rise for the national anthem. शर्मा जी एसएमएस வந்திருக்கு. அக்கவுண்ட் லிங்க் பண்ணலனா ஃப்ரீஸ் ஆகிடும்னு சொல்லுது. நில்லுப்பா ராஜா, கூகுள் ஜெமினை
தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் அவர்களே, எம்எல்ஏ, மாண்புமிகு அமைச்சர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், நீதியரசர்கள், தலைமை எம்எல்ஏஸ், எம்பிஸ், அதிகாரி, நம்ம தாய்நாட்டின் பிரதிநிதிகள் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், பெற்று வரும் சுதந்திர போராட்ட தியாகிகள், நம்ம தாய்நாட்டின் வாரிசுதாரர்கள், சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று அனைத்து காவல்துறை அதிகாரிகள், இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிற தியாகிகள், சேர்ந்த அலுவலர்கள், தற்போது வீரர்கள், குடும்ப ஓய்வூதியம் பெற்று வரும் இன்னைக்கு இந்த சுதந்திர தின சுதந்திர போராட்ட தியாகிகளின் கோட்டை வாரிசுதாரர்கள், வந்திருக்கிற பொதுமக்களுக்கும் டிஜிபி உள்ளிட்ட அனைத்து காவல்துறை அதிகாரிகள், இந்த சுதந்திர முப்படைகளை சேர்ந்த அலுவலர்கள், வீரர்கள், நெஞ்சில் கூடிய சிறப்பு விருந்தினர்கள், இன்னைக்கு இந்த சுதந்திர தினத்துல கோட்டையில கொடியேற்றுறத பார்க்க வந்திருக்கிற பொதுமக்களுக்கும் என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற என் நெஞ்சில் குடியிருக்கும் தங்களுடைய உயிரை தமிழக மக்களுக்கும் தலைமைய மாணவ மாணவிகளுக்கும் எல்லாம் இழந்துட்டு அனைவருக்கும் நமக்கு என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள், நம்ம சுதந்திர என்னுடைய வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். பிரபலமானவர்கள் தங்களுடைய உயிரை, பேர் தெரியாத உடமைய, இருந்தாலும் வாழ்க்கைய எல்லாருக்கும் எல்லாம் இழந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் நமக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்த வீர வணக்கங்கள். நம்ம சுதந்திர போராட்ட தியாகிகள், அதுல பிரபலமானவர்கள் மற்றும் பேர் தெரியாதவங்க அப்படின்னு இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும், ஏன் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில என்னுடைய வீர வணக்கங்கள். எல்லாரும் ஒரே மாதிரி யோசிச்சு ஒன்று சேர ஆரம்பிப்பாங்க. நமக்கு ஒன்று சேர்ற இடத்துலதான் சாதி, நம்மள ஒரு அடிமை மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே மொழி மக்கள் மத்தியில் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒற்றுமை ஒண்ணு வர ஆரம்பிக்கும். அப்படி உடைஞ்சு எல்லாரும் ஒரே மாதிரி யோசிச்சு ஒண்ணு சேர ஆரம்பிப்பாங்க. உண்மையான சுதந்திரம். அப்படி ஒண்ணு சேர்ற இடத்துல தான் அதான் சாதி உடையும், காந்திஜி அவர் மதம் உடையும், அவங்களுடைய மொழி, இனம் இந்த மாதிரி எல்லாமே உடைஞ்சு நொறுங்கும். 15ஆம் தேதி நமக்கு அந்த சுதந்திரம், அப்படி உடைஞ்சு நொறுங்குற இடத்துல தான் கிடைக்கிறது தான் அந்த சுதந்திரத்தை உண்மையான சுதந்திரம். படிப்படியா டெவலப் ஆகி வந்துகிட்டே இருக்கு. அதுதான் நம்ம மகாத்மா காந்திஜி அவர்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்களுடைய தலைமையில் 1947ல் இதே இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி நமக்கு அந்த சுதந்திரம் கிடைச்சது. நம்ம தமிழ்நாட்டை இன்னைக்கு நம்ம எல்லாரும் அந்த சுதந்திரத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு காப்பாற்றுறதும் படிப்படியாக டெவலப் ஆகி வந்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு விடுதலைக்கு சமமான ஒரு விஷயம். அந்த டெவலப்மெண்ட்ஸை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டியது நம்ம எல்லாருடைய ஒரு கடமையும் கூட.